அனைவருக்கும் வணக்கம். வன்னி மரத்தை ராசி மரமாக கொண்டிருக்கும் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா அவமானப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்டி எதிரிகளினுடைய கொட்டம் அடங்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புத்தாண்டு அமையிருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 1ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கனைப்பணம் எங்கே போயிற்று, எவ்விதம் போயிற்று என திகைக்கும் அளவிற்கு செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க. குடும்ப பிரச்சனைகள் மனதில் டென்ஷனை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சிறு விஷயங்களுக்கு கூட ஒற்றுமை குறையுங்க. தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படும். மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாதுங்க. ஏதாவது உடல் உபாதைகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். குடும்பத்தில் பணம் அல்லது பொருட்கள் களவு போகக்கூடிய ஒரு நிலையம் இருக்குது. எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியங்க. நண்பர்களுக்காக கடன் கொடுப்பது, பிறரிடம் பணம் வாங்கி கொடுத்து உதவுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. கூடுமான வரையில் வெளியே செல்வது, இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது, பிறருடன் வாக்குவாதம் செய்தல் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் எத்தகைய சோதனையானாலும் அளவோடு தாங்க இருக்கும். இது மாதிரியான நேரங்கள்ல குறிப்பா இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியை விட்டு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கு இந்த புத்தாண்டில் சனி பகவான் பெயர்ச்சி ஆவதால அதுவரை ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அதுக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வதற்கான வழி பிறக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் தான் உத்தியோகத்திற்கும் அதிபதியம் கொண்டவர். வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்குங்க. அலுவலக சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லதுங்க. நிர்வாகத்தினர், மேலதிகாரி ஆகியோருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. சக ஊழியர்கள் எவரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் மிக முக்கிய அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக பிறரிடம் வாக்குவாதத்தில் இருப்பது நல்லது. குறிப்பா பணப்பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் மிக மிக கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. உங்களுடைய அலட்சியத்தால் விபரீதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை முன்கூட்டியே கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்போது ஏழரை சனி காலத்தில் ஜென்ம சனி நடைபெறுதுங்க. தனஸ்தானத்தில் ராகு பலத்துடன் சஞ்சரிக்கிறாரு. பண விஷயங்கள்ல அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. கடின போட்டிகளை சமாளிக்க நேரிடுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய நாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாகுங்க. அதன் காரணமாக நிதி நெருக்கடியை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். சர்வதேச அரங்குகளில் ஏற்பட்டு வரும் திடீர் மாறுதல்களினால சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்குங்க. ஆதலால் உங்களுடைய சரக்கு
சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பதில் குழப்பம் அதிகரிக்குங்க. புதிய முதலீடுகளை தற்போதைக்கு ஒத்தி போடுவது நல்லது. கண்டிப்பாக முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டாக வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரில் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு, அர்த்தாஷ்டகத்தில் குரு, அத்தியாவசியத்தில் குடும்ப செலவுகள் சமாளிப்பதற்கே கஷ்டப்பட வேண்டியிருக்குங்க. எதிர்பார்த்திருந்த வருமானம் கைக்கு கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். செலவழிந்தே பழக்கப்பட்ட திரைப்பட நடிகர் நடிகைகள் இந்த காலகட்டங்களை வைத்து சமாளிப்பது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டுங்க. எடுத்தோம் கௌதம் என்ற அதிகப்படியான செலவுகள் செய்யக்கூடாது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் அரசியல் துறையுடன் சம்பந்தம் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க. கட்சியில் எதிர்ப்பு உருவாக கொடுங்க. பொறுமை மற்றும் சாதுரியம் அவசியங்க. பேச்சில் நிதானமாக இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இல்லை அப்படின்னா கட்சியிலை விட்டு விலக வேண்டிய ஒரு நிலையும் இருக்கு. இதுவே தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அரசாங்க பதவியே கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சிருக்கிறது. படிப்பில் முன்னேற்றம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நீடிக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு கல்வியில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. விசா மற்றும் கல்வி உதவித்தொகை கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கும்பராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. வயல் பணிகள்ல கடுமையாக நீங்கள் பலன் மட்டும் சற்று குறைவாகவே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்தது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஜென்ம சனி கடின உழைப்பை ஏற்படுத்துவார். குடும்ப நிர்வாகத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படுங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் ஸ்ரீலக்ஷ்மி அஷ்டோத்திரம், ஸ்ரீ நரசிம்ம சோஸ்திரம், மாணிக்க வாசகரின் சக்தி வாய்ந்த திருவாசகம் ஆகியவற்றில் எவை முடிகிறதோ அவற்றை படித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.